ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் தமிழ். நாம் இன்னைக்கு புதினா டீ தாங்க வைக்க போகிறோம். அதை எப்படி வைக்கிறது, என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. அருமையான சுவையில் புதினா டீ, அஜீரணத்துக்கு ரொம்ப ஒரு சிறந்த டீங்க புதினா டீ. அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக புதினா தலை எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தண்டுலாம் இல்லாமல் வெறும் தலையை மட்டும் எடுத்து அலசி வச்சுருக்கேன். அந்த தண்டு சின்னதாக ரொம்ப பிஞ்சு தண்டாக இருந்ததுன்னா கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எந்த பிராண்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த பிராண்டு டீ தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டால் போதும். தூள் போட்டு நல்லா கொதி வரட்டும், அந்த சாயம் பூரா இறங்கட்டும். அதை மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு அந்த தூள் போட்டு நல்லா கொதி வரணும். இப்போ நம்ம புதினா தலையை போட்டுக்கலாம். புதினா தலையை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புதினா தலை போட்டுட்டு ஒரு 2 நிமிடம் ரொம்ப அளவான தீயில வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ 2 நிமிடம் ஆயிடுச்சு. அந்த சாறு பூரா, புதினாவோட சாறு பூரா தண்ணியில் இறங்கிருச்சு. இப்போ நாட்டு சர்க்கரை நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டு ஒரு நிமிடம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிடம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ நான் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கொத்து புதினா இலையை சேர்த்திருக்கேன். அது பச்சையாகவே அப்படியே சேர்த்திருக்கேன் டீக்குள்ளார. 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேன் சேர்த்திருக்கேன். தேன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஒரு அரை பழம் எடுத்து அதில் ஒரு 10 சொட்டு அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனால தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்திக்கலாம். லெமன் சாறு புழிஞ்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி புதினா டீ நீங்கள் வச்சு குடிக்கிறதுனால உங்களுக்கு அஜீரண கோளாறு இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அஜீரண கோளாறு சரியாயிரும். காலையில் மாலையில் 2 நேரமே நீங்கள் இதை குடிக்கலாம். உடலுக்கு ரொம்ப ஒரு சிறந்த டீ இது. இவ்வளோதாங்க, நம்ம புதினா டீ ஈஸியான முறையிலேயே நம்ம 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் இந்த புதினா டீ வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஹெல்த் தமிழ் பாருங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ.